அருமையான தேவ பிள்ளைகள் எல்லோரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தின் அடிப்படையிலே உள்ள இந்த அருமையான பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள் பார்க்கலாம். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். சகாயம் செய்திடுவே, பலம் தந்திடுவே. சகாயம் செய்திடுவேன், பலன் தந்திடுவேன். நீதியின் வலக்கரத்தால் தாங்கியே நடத்திடுவேன். நீதியின் வலக்கரத்தால் தாங்கியே நடத்திடுவேன். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 91 தியானிக்க போகிறோம். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் வாழுகிற உலகத்திலே பலவிதமான ஆபத்துக்கள், நோய்கள், இப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்களும் நானும் சந்திக்கிறோம் பாருங்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 91 கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பேன் என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தங்களை தந்து இப்படியாக நம்மை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் 91 நமக்கு வாக்களித்திருக்கிறார். இப்பொழுது இதை கேட்டவுடன் நீங்கள் உங்கள் மனதில் நினைக்கலாம், சங்கீதம் 91 தானே, இது எனக்கு காலகாலமாக தெரிந்த சங்கீதம் தானே, இதிலே நான் என்ன புதிதா இன்றைக்கு கேட்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை குறித்து ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் இப்படி மத்தேயு 4 அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லுகிறார். அது என்ன தெரியுமா? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அதாவது வேத வசனத்தை தேவன் நாம் சாப்பிடும் அனுதின உணவிற்கு என்ன செய்கிறார்? ஒப்பிடுகிறார். யோசித்து பாருங்கள். நாம் அனுதினமும் மதியம் நாம் என்ன செய்கிறோம்? சோறு சாப்பிடுகிறோம். நாம் ஒருபோதும் அடுத்த நாள் அந்த சோறு நாம் மதிய உணவாக உட்கொள்ளும் போது நாம் இப்படி சொல்லுவதில்லை, நேற்று தானே நான் உட்கொண்டேன், இன்றைக்கு மறுபடியும் இதை உட்கொள்ள வேண்டுமா என்று நாம் சொல்லுவதில்லை. ஒவ்வொரு நாளும் மதியம் நாம் மதிய உணவாக நாம் சோறை என்ன செய்கிறோம்? உண்கிறோம். அதை போலதான் தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 91 ஒருவேளை கடந்த ஆண்டுகள் எல்லாம் நீங்கள் இதை பலமுறை படித்திருக்கலாம், இதை குறித்த பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு புதிய நாள். ஆண்டவர் இன்றைய நாளுக்கென்று சொல்லி இந்த சங்கீதத்தின் மூலமாக நம்மோடு கூட ஒரு புதிய விதத்தில் என்ன செய்ய விரும்புகிறார்? இன்றைக்குரிய மன்னாவாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு என்ன செய்கிறார்? பேச போகிறார். ஆதலால் இப்பொழுது நாம் கவனமா என்ன செய்வோம்? கேட்கலாம் பாருங்கள். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை நமக்கு பெரிய ரட்சிப்பை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறதா இருக்கிறது பாருங்கள். தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த சங்கீதம் 91 குறித்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாம் நம்முடைய தியானத்தின் பகுதிக்கு செல்லலாம் பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 91 நாம் வாசிக்கும் போது பாருங்கள், முதலாவது சங்கீதம் 91:2 வாசிக்கிறேன் பாருங்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன்,
நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி, இப்படியாக நான் கர்த்தரை நோக்கி என்று சொல்லி நாம் இதை ஒரு அறிக்கையாய் செய்கிற போல இங்கே வருகிறது. ஆனால் சங்கீதம் 91:3 நாம் வாசிக்கும் போது அங்கே எப்படி வருகிறது? அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இங்கே இந்த 3வது வசனத்தை வாசிக்கும் போது வேறொருவர் இந்த சங்கீதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஜனங்களை பார்த்து இந்த வாக்கு தத்தங்களை ஆசீர்வாதமாக அவர்கள் மேல் கூறுகிறது போல என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள். அப்போ இந்த சங்கீதத்தில் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 2 வசனத்துல 2 பேர் இந்த சங்கீதத்திலே ஈடுபடுகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் நாம் 14வது வசனத்துக்கு கீழே வரும்போது அங்கே இன்னொரு நபர், 3வது நபர் பேசுகிறது போல் இருக்கிறது பாருங்க. வாசிக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு 3வது நபர் இங்கே இந்த வார்த்தையை பேசுகிறது போல என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், முதல் காரியம் இதான் பாருங்க. அது என்னது? இந்த சங்கீதத்தில் 3 நபர்கள் என்ன செய்கிறார்கள்? ஈடுபாடா இருக்கிறார்கள். முதல் நபர் யாரு? இந்த சங்கீதம் எழுதப்பட்ட நாம். அதுதான் 2வது வசனத்திலே நம்மை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. நான் கர்த்தரை நோக்கி. அது நம்முடைய அறிக்கையா என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள். நாம் இப்படியாக கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்யும் போது இப்பொழுது பாருங்கள், இங்கே ஒரு ஆசாரியன் நம்மேல் ஆசீர்வாதத்தை கூறுகிறது போல அங்கே 3வது வசனத்தில் என்ன செய்கிறது வருகிறது. அப்போ தேவ பிள்ளைகளை, இங்கே 2வது நபர் ஒரு ஆசாரியன் என்ன செய்கிறான்? இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை இந்த சங்கீதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மக்கள் மேல் என்ன செய்கிறான்? கூறுகிறான். அப்போ 2 நபர் இருக்காங்க. ஆனால் 14வது வசனம் வரும்போது அவன் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறான் என்று சொல்லி அங்கே ஏன் வருகிறது? அங்கே பிதாவாகிய தேவனே அந்த இடத்துல என்ன செய்கிறார்? பேசுகிறார் பாருங்க. அதனால தான் இந்த சங்கீதத்திலே நாம் 2வது வசனத்திலே நான் என்று வாசிக்கிறோம். 3வது வசனம் வரும்போது அவர் உன்னை என்று சொல்லி என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். 14வது வசனம் வரும்போது மறுபடியும் அங்கே இன்னொரு நபர் பேசுகிறது போல இருக்கிறது. அது யாரு? தேவனே என்ன செய்கிறார்? அங்கே பேசுகிறார். அப்போ நாம் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது இதை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது இந்த சங்கீதத்தை ஒரு ஆசாரியன் இந்த சங்கீதத்தை வாசிக்கிற நம்மேல் என்ன செய்கிறார்? ஆசீர்வாதத்தை கூறுகிறார். 2வது வசனத்திலே நாம் நம்முடைய அறிக்கையை பேசுகிறோம். 14வது வசனத்திலே பாருங்க, தேவன் பேரில் நம்பிக்கை வைத்த நம்மேல் ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவனே என்ன செய்கிறார்? கூறுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? கருத்தில் கொள்ள வேண்டும் பாருங்க. இப்போ நாம் இந்த சங்கீதத்திலே சங்கீதம் 91 2வது வசனத்தை இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். மறுபடியும் அந்த சங்கீதம் 91 2 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி இந்த வசனம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது பாருங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள் 3வது வசனத்திலே அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்படி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிற இந்த பல வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிப்பதற்கு திறவுகோல் வசனம் என்னது? 2ஆம் வசனம் தான் பாருங்கள். இந்த சங்கீதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாதுகாப்பு வாக்கு தத்தங்களையும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிப்பதற்கு இந்த 2வது வசனம் தான் முக்கியமானதா என்ன செய்கிறது இருக்கிறது. அங்கே பாருங்கள், இந்த சங்கீதத்தை வாசிக்கிற நாம் ஒரு அறிக்கை என்ன செய்கிறோமா? ஒரு காரியத்தை நாம் சொல்லுகிறோமா? அது என்னது? நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று என்ன செய்வேன்? சொல்லுவேன் என்று சொல்லி இங்கே இந்த வசனம் என்ன செய்கிறது? வருகிறது பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த
சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது? நாம் கர்த்தரை நோக்கி ஒரு காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அது என்னது? என் உள்ளத்திலே நான் கர்த்தரை என் தேவனாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். வாயினால் அதை சொல்ல வேண்டும். பாருங்கள், சொல்லும் போது என்ன ஆகிறது? அப்பொழுது அந்த வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து ஆசீர்வாதத்தை கூறுகிறார். என்னது? கர்த்தர் எப்படி நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்ற அந்த வாக்கு தத்தம் இப்பொழுது எப்படி நம் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி இப்பொழுது பாருங்கள், அந்த ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில என்ன செய்கிறது? கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம், நாம் தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? வாயினாலே என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். இதை குறித்து நாம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே என்ன செய்யப்படும்? அறிக்கை பண்ணப்படும். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் எப்படி நாம் கர்த்தருடைய ரட்சிப்பை, கர்த்தருடைய பாதுகாப்பை எப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறது என்பதை குறித்த அந்த காரியத்தை இங்கே வேதம் விளக்குறது. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அப்போ முதலாவது காரியம், நாம் கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அது முதல். ஆனால் இருதயத்தில் விசுவாசித்தால் மாத்திரம் போதாது. அடுத்ததாக ரட்சிப்புண்டாக, விடுதலை உண்டாக, பாதுகாப்பு உண்டாக அதை வாயினாலே நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? அறிக்கை செய்ய வேண்டும். அதை அறிக்கை செய்யும் போதுதான் நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்படுகிறோம், கர்த்தருடைய விடுதலை அனுபவிக்கிறோம், கர்த்தருடைய பாவ மன்னிப்பை அனுபவிக்கிறோம். குறிப்பாக சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களையும் நாம் என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான சத்தியமா இருக்கிறது. பாருங்கள், இதே சத்தியத்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலையும் வேதம் என்ன செய்கிறது? உறுதிப்படுத்துகிறது. அங்கே வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிரியமானவர்களே, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மரணத்தை அனுபவிப்போமா அல்லது ஜீவனை அனுபவிப்போமா? அது எதிலே இருக்கிறது? அது நம்முடைய நாவின் வாயின் வார்த்தையில தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. பாருங்கள், இதை நாம் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. பாருங்கள், இப்பொழுது நாம் நம்முடைய வாயிலே ஜீவனை பேசி அதை விரும்பும் போது அதனுடைய கனியை நாம் நம்முடைய வாழ்வில் என்ன செய்வோம்? அனுபவிப்போம். இதை தான் நாம் சங்கீதம் 91 என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். பாருங்கள், மறுபடியும் சங்கீதம் 91 2வது வசனத்தை இந்த புரிந்து கொள்ளுதலோடு இப்பொழுது வாசிக்கலாம். பாருங்கள், சங்கீதம் 91 2 பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறார் என்று என்ன செய்வேன்? சொல்லுவேன். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் இங்கே சங்கீதம் 91 சங்கீதக்காரன் நம்முடைய விசுவாசத்தை, நாம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை, என்ன விசுவாசம்? நான் கர்த்தரை என் அடைக்கலமாக, என்னை பாதுகாக்கும் கோட்டையாக, நான் நம்பி இருக்கிறவராக நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன். அந்த அறிக்கையை நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் பாருங்கள், இந்த சங்கீதம் எழுதப்பட்ட நம்மை பார்த்து இந்த அறிக்கையை செய்யும்படி இங்கே சங்கீதக்காரன் என்ன செய்து வைத்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, ஏனென்றால் அவர் ஏன் இதை எழுதுகிறார்? ஏனென்றால் சங்கீதக்காரனுக்கு தெரியும், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதை நம்முடைய வாயினாலே என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும்.
நம்முடைய வாயினாலே நாம் அறிக்கை செய்யாமல் இருந்தால் நாம் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற இந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனாலதான் சங்கீதம் 91:2 இங்கே சங்கீதக்காரன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். என்ன உற்சாகப்படுத்துகிறார்? ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டும். என்னது? காலையில் எழுந்தவுடன் நாம் கர்த்தரை பார்த்து அந்த நாளில் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, இந்த நாளிலே நீர்தான் என்னுடைய அடைக்கலம், நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என்னுடைய தேவன், நீர்தான் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்ல வேண்டும். ஆகியால் ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த நாளில் எனக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அஞ்சாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று தேவன் சொல்லியிருக்கிற இந்த வாக்கு தத்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சொல்லும் போது என்ன ஆகிறது? இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. தேவன் இந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். பாருங்கள், எப்பொழுது? வாயினாலே சொல்லும் போது. பாருங்கள், அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னது? தாவீது தான். பாருங்கள் 1 சாமுவேல் 17 நாம் 45வது வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், அங்கே தாவீது கோலியாத்துக்கு விரோதமாக என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். பாருங்கள், கோலியாத்தை தாவீது வீழ்த்தும் முன்னாடி அவன் என்ன செய்கிறான்? தன் வாயினாலே தன்னுடைய விசுவாசத்தை என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான். ஏன்னா நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால என்ன செய்யப்படும்? அறிக்கை பண்ணப்படும். அப்போ இப்பொழுது தாவீதுக்கு கோலியாத்திலிருந்து ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால், அவனை ஜெயிக்க வேண்டும் என்றால், இப்பொழுது அவன் வாயினால என்ன செய்ய வேண்டும்? அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதை தான் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 1 சாமுவேல் 17 45வது வசனத்திலே அங்கே பாருங்கள், தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வந்திருக்கிறாய், ஆனால் நானோ இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் என்ன செய்கிறேன்? வந்திருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று போடுவேன் என்று சொல்லி இப்படியாக பாருங்கள், அவன் கோலியாத்தை நோக்கி என்ன செய்கிறான்? தன்னுடைய விசுவாசத்தை பாருங்கள், தாவீதாங்க என்ன செய்கிறான்? அறிக்கை செய்கிறான், சொல்லுகிறான். சொன்னான், தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தான். பாருங்கள், அங்கே தாவீது கர்த்தருடைய ரட்சிப்பை என்ன செய்தான்? அனுபவித்தான். அங்கே தாவீது பாருங்கள், கோலியாத்தை என்ன செய்கிறான்? மேற்கொள்ளுகிறான். கர்த்தர் அவனுக்கா யுத்தம் செய்து அன்றைக்கு தாவீது கோலியாத்தின் மேல் ஜெயம் கொள்ள அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? பலத்த கிரியையை தாவீதின் வாழ்க்கையிலே செய்கிறார். பாருங்கள், வெறும் ஒரு கவன் கல்லினால என்ன செய்கிறான்? கோலியாத்தை மேற்கொள்ளுகிறான், அவனை கொன்று போடுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் அன்றைக்கு தாவீதிற்கு கோலியாத்தின் மேல் தந்தார். பாருங்கள், எப்படி அந்த ஜெயம் வந்தது? தன்னுடைய வாயினாலே அவன் தன்னுடைய விசுவாசத்தை என்ன செய்தான்? அறிக்கை செய்தான். தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த சங்கீதம் 91 அனுதினமும் பாருங்கள் நீங்கள் வாசிக்கிறீர்கள். ஏன் வாசிக்கிறீர்கள்? அதற்கு இதுதான் அர்த்தம். பாருங்க, நீங்கள் வாசிக்கும் போது என்ன ஆகிறது? நீங்கள் உங்கள் விசுவாசத்தை என்ன செய்கிறீர்கள்? அறிக்கை செய்கிறீர்கள். அறிக்கை செய்யும் போது என்ன செய்கிறீர்கள்? அந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. அப்பொழுது பாருங்கள், உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது? அணுகாது. இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அனுபவிப்பீர்கள். பாருங்க, இதுதான் தேவ பிள்ளைகளே சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா பாதுகாப்பின் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பதற்கு இதுதான் முதல் திறவுகோலாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இந்த நாளிலே முதலாவது நீங்கள் இந்த சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாள்ல இருந்து என்ன செய்யுங்கள்? பாருங்கள், காலையில் எழுந்தவுடன் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இணைந்து இந்த நாளிலிருந்து என்ன செய்யுங்கள்? ஒவ்வொரு நாளும்
பாருங்கள், அந்த சங்கீதம் 91 எல்லாரும் வாயை திறந்து சத்தமாய் வாசித்து பாருங்கள். அப்பா, அம்மா, பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாரும் நீங்கள் உங்கள் வீட்டிலே அந்த சங்கீதத்தை சத்தமாய் வாசித்து ஒவ்வொரு நாளும் பாருங்கள், நீங்கள் உங்கள் அந்த நாளின் கடமைகளை செய்வதற்கு முன்னாடி, வெளியே புறப்பட்டு போவதற்கு முன்னாடி அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாதுகாப்பின் வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலேயே என்ன செய்யுங்கள், அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அப்படி சொந்தமாக்கி கொள்ளும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பதை பாருங்கள். இந்த ஆண்டிலே, இந்த புதிய ஆண்டிலும் கூட இன்னும் அதிகமாக என்ன செய்வீர்கள், அனுபவிப்பீர்கள் தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, இதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம் பாருங்கள், அந்த சங்கீதம் 91:2 அங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் என்ன செய்கிறோம், கர்த்தரை பார்த்து நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, நீர்தான் என்னுடைய அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி நான் என்னுடைய முழு விசுவாசத்தையும் என்ன செய்கிறேன், கர்த்தர் பேரில் என்ன செய்கிறேன், வைக்கிறேன். இப்போ யோசித்து பாருங்கள், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். எதன் அடிப்படையில் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்கு தத்தம், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அந்த வாக்கு தத்தத்தை என் வாழ்விலே நிறைவேற்றுவார் என்று எதிர்பார்த்து தான் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் பேரில் என்ன செய்கிறேன், வைக்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த காரியம் என்ன தியானிக்க போகிறோம்? தேவ பிள்ளைகளே, என்னுடைய விசுவாசத்தை நான் கர்த்தர் பேரில் வைக்கிறேனே, இப்பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குரைத்திருக்கிறாரே, வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக என்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவர் வாக்குரைத்திருக்கிறாரே, இப்பொழுது அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவரா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எந்த அளவுக்கு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு சத்தியம் நம்ம என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான காரியம் என்னவென்றால் பாருங்கள், இந்த வேதத்திலே சங்கீதம் 91 கர்த்தர் நமக்கு வாக்குரைத்திருக்கிறாரே, அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதங்கள் அது ஏற்கனவே யாத்ராம் புஸ்தகத்திலே எகிப்து தேசத்திலே வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த வாக்கு தத்தங்களுடைய நிறைவேறுதலை என்ன செய்தார்கள், ஏற்கனவே அனுபவித்தார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அங்கே எகிப்திலே இஸ்ரேல் மக்களை சகல அந்த எகிப்து தேசத்தை பாதித்த அந்த வாதைகளிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேல் மக்களை என்ன செய்தார், பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் யாத்ராம் புஸ்தகத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்கள், வாசிக்கலாம். பாருங்கள், யாத்ராகமும் புஸ்தகம் பாருங்கள், முதலாவதாக நான் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பாருங்கள், யாத்ராகமும் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கும் உன் மிருக ஜீவன்களாகிய குதிரைகள் மேலும், கழுதைகள் மேலும், ஒட்டங்கள் மேலும், ஆடு மாடுகள் மேலும் இருக்கும். மகா கொடிய கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் உண்டு பண்ணுவார். இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்கள் இங்கே பாருங்கள், எகிப்து தேசம் நமக்கு தெரியும். பாருங்கள், ஆண்டவர் மோசேயை என்ன செய்கிறார், அங்கே எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் என்ன செய்கிறார், மோசேயை அங்கே பார்வோனிடத்தில், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் அனுப்புகிறார். பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை செய்ய என்ன செய்கிறான், மறுக்கிறான். உடனே பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மோசேயின் கரத்தை கொண்டு அங்கே எகிப்தை 10 வாதைகளால் என்ன செய்கிறார், வாதிக்கிறார். பாருங்கள், எகிப்து தேசம் எங்கும் மிகுந்த வேதனை உண்டாயிற்று. யோசித்து பாருங்கள், மகா பெரிய கொடிய வாதைகள். இங்கே நாம் வாசித்த இந்த யாத்ரா 9ஆம் அதிகாரத்திலே எப்படி எகிப்தில் உள்ள எல்லா மிருக ஜீவன்களும் கொள்ளை நோயினால் என்ன செய்ய போகிறது, சாக போகிறது என்று அந்த வாதை குறித்து வாசிக்கிறோம்.
அது மாத்திரமல்ல பாருங்கள், அவர்கள் வெட்டுக்கிளிகள் மற்றும் வண்டுக்கள், இன்னும் கல்மலை, இப்படி பலவிதமான வாதைகளால் என்ன செய்யப்பட்டார்கள். இந்த எகிப்து தேசம் என்ன செய்யப்பட்டது? வாதிக்கப்பட்டது பாருங்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலை எப்படி பாருங்கள் அங்கே பாதுகாக்கிறார் என்பது குறித்து வாசிக்கிறோம் பாருங்கள். ஆண்டவர் வாக்குரைக்கிறார், இஸ்ரேல் புத்திரரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன். எகிப்தியரின் மிருக ஜீவன்கள் கொள்ளை நோயினால் சாகும்போது இஸ்ரேல் ஜனத்தினுடைய மிருக ஜீவன்களில் ஒன்றும் சாவதில்லை என்று சொல்லி பாருங்கள் ஆண்டவர் வாக்குரைக்கிறார். அதன்படியே என்ன செய்தது? நடந்தது பாருங்கள். இப்படி பாருங்கள், இது திரும்ப திரும்ப நடந்ததை நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம் பாருங்கள். யாத்திராகமம் 9ஆம் அதிகாரத்திலே பாருங்கள் 26வது வசனத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரேல் புத்திரர் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் கல்மலை இல்லாதிருந்தது. ஆம் பிரியமானவர்களே, எகிப்து தேசம் எங்கும் கல்மலை பெய்து வெளியின் பயிர்கள் எல்லாம் அழிந்த போது பாருங்கள் இஸ்ரேல் ஜனம் இருந்த அந்த கோசேன் நாட்டில் ஒரு கல்மலை கூட என்னது பெய்யவே இல்லை. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரேல் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பாதுகாப்பை அந்த எகிப்து தேசத்திலே அவர் வாழ்ந்த அந்த கோசேன் பகுதியில் பரிபூர்ணமா என்ன செய்தார்கள்? அனுபவித்தார்கள். ஆம், சங்கீதம் 91 சொல்லப்பட்டது போல அவர்களுக்கு பொல்லாப்பு நேரிடவில்லை, வாதை அவர்கள் கூடாரத்தை அணுகவில்லை. இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், அவர்கள் எதற்கும் பயப்படாதிருந்தார்கள். எதுவும் அவர்களை என்ன செய்யவில்லை? அணுகவில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் அவர்களை என்ன செய்தார்? தப்புவித்தார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எகிப்து தேசத்திலே இஸ்ரேல் மக்களை அன்றைக்கு பாதுகாத்தார் என்றால் எபிரேயர் 13:8 பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அன்றைக்கு எகிப்திலே கோசேன் பகுதியிலே இஸ்ரேல் மக்களை பாதுகாத்தது போல இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற உங்களையும் கர்த்தர் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது என்ற அந்த வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி உங்களையும் பரிபூர்ணமாய் நிச்சயமாய் பாதுகாப்பார். அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில அனுபவிப்பீர்கள். ஏனெனில் நீங்கள் கர்த்தர் பேரில் உங்கள் விசுவாசத்தை என்ன செய்திருக்கிறீர்கள்? வைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறப்பா கர்த்தாவே, இந்த நாளில் சங்கீதம் 91 நீர் ஆண்டவர் எப்படி எங்களை பாதுகாக்கிறீர் என்ற அந்த சத்தியத்தை தியானித்தோமேப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் அந்த சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்க அந்த வாக்கு தத்தத்தை வாயை திறந்து அறிக்கை செய்து அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாளில் இருந்து கிருபை செய்யுங்க. அந்த வாயை திறந்து சொல்ல உடைய பிள்ளைகள் உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரமல்ல, இந்த நாளில் எப்படி இஸ்ரேல் ஜனத்தை நீர் பாதுகாத்தீர் என்று சொல்லி கேட்டார்களே, அது அவர்களுடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அந்த நாளில் இருந்து தைரியம் கொள்ளட்டும். அன்றைக்கு எகிப்தின் வாதைகள் இருந்து கர்த்தர் இஸ்ரேல் ஜனத்தை பாதுகாத்தால் என்னையும் பாதுகாப்பார் என்ற தைரியம் அந்த வசனங்களை அவர்கள் அறிக்கை செய்யும் போதே அவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும். அதன் மூலம் நீர் அவர்களை பாதுகாக்கிறதை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.